பள்ளியின் தாளாளர் திரு ஜெயின், பள்ளியின் இயக்குனர், தனியார் பள்ளிகளுடைய டிஇஓ, செங்கல்பட்டு கல்வி மாவட்டத்துடைய சிஇஓ, கவர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தான் அரசியல் பிரிவு ஆசிரியர், நம்மளே அரசியலை தவிர்க்கணும் அப்படின்னா டிஇஓ அரசியல் பேசிட்டு எனக்கான வேலையை சுலபப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. ஸ்டேஜில் இல்லை அவர், அதனால் கூடுதல் அவரை பற்றி பேச வேண்டியிருக்கிறேன். நான் ரொம்ப தைரியமாக சில கருத்துக்களை சொல்லிட்டும் போயிருக்கிறேன். என் வயதை ஒத்தவர்கள், என் வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, என்னை விட கூடுதலான அனுபவம் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த சபையில் இருக்கிறீங்க. எனக்கு 4 வயது குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. எனக்கு 4 வருடமாக தான் ஒரு பேரண்டிங் அப்படிங்கிற அனுபவம் இருக்கு. ஆனால் நான் என் பெற்றோர்கிட்டேருந்து கற்றுக்கொண்டது, நான் படித்தது, ஒரு ஊடகவியலாளராக பல்வேறு தளங்களில் சேகரித்த அனுபவங்கள், என் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடிய கனவுகள், ஆசைகள், இது சார்ந்த ஒரு அனுபவ பகிர்வு தான் இந்த உரை அப்படின்னு நான் நம்புறேன். ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில பெரியாளாயிடணும், அதிகாரத்துக்கு வந்துடணும், அந்தஸ்துக்கு வந்துடணும், கௌரவமான ஒரு நிலைக்கு வந்துடணும், நம்மளை பார்த்தா எல்லாரும் பெருமிதப்படணும் அப்படின்னு ஒரு குழந்தையை கட்டமைக்கிறதா? குழந்தையுடைய தனி மனித மகிழ்ச்சி, எந்த சூழல்லையும் தன்னம்பிக்கையோடு வாழ்றது, மனிதர்களை எப்படி கையாள்வது அப்படின்ற புரிதலோடு வாழ்வது அப்படின்னு ஒரு குழந்தையை வளர்க்கிறதா அப்படிங்கிறதான் எனக்கு முன்பாக இருந்த கேள்விகள். இப்போதும் என்னோட சாய்ஸ் வந்து 2வது தான். ஒரு குழந்தை தனி மனித மகிழ்ச்சியோடு இருக்கணும், ஒரு குழந்தை எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். அந்த வெற்றி தோல்வியை எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கணும். எல்லா விதமான மனிதர்களையும் நம்ம எதிர்கொள்ள போறோம். எல்லா விதமான மனிதர்களை எதிர்கொள்கிற போதும் அந்த மனிதர்களை மிக சரியாக, நுட்பமாக கையாளுவதற்கான ஒரு திறன் இருக்கும். அப்படிங்கிறதான் நான் ஒரு குழந்தைக்கான அடிப்படையான 3 பண்புகளாக நான் பார்க்கிறேன். போன வாரம் என்னுடைய உயர் அதிகாரியோடு நான் பேசிட்டு இருக்கிற போது அவர் எனக்கு ஒரே ஒரு யோசனை சொன்னார். அந்த யோசனை எனக்கு அப்போது நான் அறையில் இருக்கிற போது எனக்கு அவ்வளவாக உள்ள போகல. நான் வீட்டுக்கு போன பிறகு நான் யோசித்து பார்த்த போது அந்த சென்டென்ஸோட வீரியம் எனக்கு புரிந்தது. நீங்க ஒரு தலைமை பண்புக்கு வரணும், ஒரு தலைமை இடத்துக்கு நீங்க வரணும், ஒரு குழுவை நீங்க நிர்ணயிக்கணும், நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எல்லா மனிதர்களையும் நீங்க கையாளுவதற்கு முதலில் தயாராகி கொள்ளுங்கள். எனக்கு சத்துன்னு கோபம் வரணும். ஒரு வேலையை சரியா செய்யல, தாமதப்படுத்துறாங்க, திட்டமிட்டு தடையை ஏற்படுத்துறாங்க, ஒரு அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து நான் அவங்க மேல உடனடியாக நான் வந்து ஒரு அடுத்த பிரயோகம் பண்ணிடுவேன். அந்த இடத்துல தான் அவர் எனக்கு வந்து அந்த யோசனையை சொல்வதாக நான் புரிந்து கொண்டேன். நம்ம குழந்தையை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் தான் இந்த அனுபவ பகிர்வாக நான் பார்க்கிறேன். டைகர் பேரண்டிங் அப்படின்னு ஒரு முறை இருக்கிறதாக நான் படிச்சேன். என்ன டைகர் பேரண்டிங் அப்படின்னா, அதுக்கப்புறம் தேடி போய் நான் வந்து கூகுளில் சார்ந்த சில கருத்துக்களை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. எதுவும் செய்யக்கூடாது, சத்தமா செய்யக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, சோஃபாலேருந்து நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் குழந்தைகிட்ட போட்டுக்கிட்டே இருக்கு. குழந்தைனா ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற விதிமுறைகளை எதிர்க்கிறது. தண்டனை, ஒரு வேளை குழந்தை வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுச்சு, மார்க்கு குறைவா வாங்கிடுச்சு, இல்ல நண்பர்களோட போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, இல்ல யாரையாவது அவமரியாதையா பேசிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு தண்டனையை கொடுக்குறது. எந்த விதமான தண்டனைனா, சாப்பாடு போடாம இருக்குது, அந்த குழந்தைக்கு பிடித்தமான ஒரு பொருளை வாங்கி கொடுக்காம இருக்குது, அந்த குழந்தைக்கு பிடித்தமான பொருள்கள் வீட்டில் இருந்தா அந்த குழந்தை முன்பாகவே இந்த பொருளை தூக்கி எரிஞ்சு அதை சேதப்படுத்துறது, இந்த உடைக்கிறது, இந்த மாதிரி இமீடியட்டா அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது. கட்டாயம் நீ கட்டாயம், கட்டாயம் நீ டாக்டர் ஆகும், கட்டாயம் இன்ஜினியர் ஆகும். இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு முடியுமோ முடியாதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. வாழ்க்கையில ஜெயிக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம்.
சக்சஸ் மட்டும்தான் உன்னுடைய மோட்டோ. உனக்கு அழகா பொம்மை செய்ய தெரியுமா? அதான் தேவையே. உனக்கு சிற்பம் செய்ய தெரியுமா? தேவையே. நல்லா படம் வரைய தெரியுமா? தேவை. விளையாட தெரியுமா? தேவை. நல்ல பொதுமக்கள்கிட்ட பேச தெரியுமா? தேவை. அந்த மாதிரி எந்த கிரியேட்டிவ் திங்கிங்கும் தேவை. நீ ஒரு வேலை பார்க்கணும், அந்த வேலை மூலமாக உனக்கு ஊதியம் வரணும், அந்த ஊதியத்தின் மூலமாக உனக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்கணும், அந்த சமூக அந்தஸ்தின் மூலமாக நீ அதிகாரத்தை பெறணும். அவ்வளவுதான் டார்கெட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ள அந்த குழந்தைக்கு இலக்கியம் பிடிக்குமா, கதை எழுத தெரியுமா, திரைப்படங்கள் எடுக்குமா, குறும்படம் எடுக்குமா, டாக்குமெண்ட்ரி எடுக்குமா, எல்லா விதமான கிரியேட்டிவ் திங்கிங்கையும் தேவையற்றது அப்படின்ற இலக்குக்குள்ள கொண்டு வருது. இதெல்லாம் டைகர் பேரண்டிங் அப்படிங்கிற கைச்சீரப்புல அவங்க கொண்டு வாங்க. இப்படின்னா ஒரு குழந்தையை அணுகக்கூடியவர்கள் இந்த டைகர் பேரண்டிங் முறையை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு நான் படிச்சேன். இது ஒரு விதமான பேரண்டிங் அணுகுமுறை. இன்னொரு விதமான பேரண்டிங் அணுகுமுறை என்னன்னா, எதை பத்தியுமே அந்த குழந்தைக்கு இலக்குகளை தீர்மானிக்கிறது இல்லை, எதை பத்தின கண்டிஷனையும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம போடுறதும் இல்லை, எதை பத்தின வலியுறுத்தல்களையும் இந்த குழந்தைக்கு கொடுக்கறதும் இல்லை. இது ஒரு விதமான பேரண்டிங் அணுகுமுறை. அப்ப என்ன பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பெரும்பாலும் அந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மையமான ஒரு அணுகுமுறையை குழந்தைகிட்ட கையாள சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, அந்த குழந்தைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இந்த பக்கம், டைகர் பேரண்டிங் பக்கம் இருக்கக்கூடிய அணுகுமுறையில ரொம்ப குறைவான ஒரு அணுகுமுறை. அதுவும் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக நிர்மூலமாக்கணுங்கிற இடத்துல மட்டும் அந்த டைகர் பேரண்டிங் அணுகுமுறையை வச்சுக்கிட்டு மீதி அந்த குழந்தையுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் இயல்பான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய பேரண்டிங் முறைக்கு நீங்க வருகிற போது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். விவசாயத்துல 2 முறை தான் உண்டு. ஒரு முறை குவாலிட்டி முறை, இன்னொரு முறை குவான்டிட்டி முறை. 2 முறை தான். நீங்க அமெரிக்காவில் போனீங்கன்னா 1 ஏக்கர் இடம், இந்த 1 ஏக்கர் இடத்துல இத்தனை டன் விளையணும், அத்தனை டன் விளைவதற்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் அவங்க பின்பற்றுவார். ஆனா ஒரு ஏக்கர்ல 10 டன் விளையணும் அப்படின்னா அந்த 10 டன்னை விளைவிப்பதற்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றுவார். அதுதான் குவான்டிட்டி. நாங்க எஸ்டிமேட் பண்ண குவான்டிட்டியை கட்டாயம் பெற்றுவிட வேண்டும்ங்கிறதான் குவாலிட்டி. ஜப்பான் போன்ற நாடுகள் அந்த முறையை பின்பற்றுகிறார். என்ன முறைனா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 10 டன் விளையாது, 9 டன் தான் விளையும், 8 டன் தான் விளையும், 7 டன் கூட விளையலாம். ஆனா விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் ருசியாக, சத்துள்ளதாக, 2 அணுகுமுறை தான் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. சாய்ஸஸ். குழந்தைங்களை குவான்டிட்டி பேஸ்டா நம்ம கொண்டுட்டு வர போறோமா, இல்ல குவாலிட்டி பேஸ்டா கொண்டுட்டு வர போறோமா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ ஜெயிக்கணும், நீ மார்க் எடுக்கணும், நீ வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம தயார்படுத்த போறோமா? இல்ல உனக்கு பிடிச்ச படிப்பை படி, பிடிச்ச வாழ்க்கை முறைக்குள்ள போ, பிடிச்சதெல்லாம் செய்யி, மகிழ்ச்சியோடு இரு அப்படின்ற குவாலிட்டி பேஸ்டு லைஃபுக்குள்ள, வேல்யூ பேஸ்டு லைஃபுக்குள்ள அந்த குழந்தையை கொண்டு வர போறோமா? எது அந்த குழந்தையை வாழ்வின் இறுதி வரை வெற்றி மனிதனாக உருவாக்க போகுது அப்படின்னா, நீங்க குவாலிட்டி பேஸ்டு, வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள, வாழ்வியல் முறைக்குள்ள என்ன வாசிப்பு என்ன கிடைச்சிட போகுது, இந்த குழந்தையை வாசிப்பு என்ன செஞ்சிட போகுது? இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்கிறாங்க, எந்த விதமான ப்ரொவிஷன்ஸையும் வாசிப்புக்கு அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதும் இல்லை, நூலகத்துக்கு அழைச்சிட்டு போறதில்லை, புத்தக கடைகளுக்கு அழைச்சிட்டு போறதில்லை. அந்த குழந்தைகள் பாட புத்தகங்களை தாண்டி வாசிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்கறதில்ல. வீட்லையும் புத்தகங்கள் இருக்கிறதில்ல, புத்தக அலமாரிகள் இருக்கிறதில்ல. வாசிப்புங்கிறது அந்த குழந்தைக்கு புத்தக வாசிப்பு மட்டும், என்னன்னா பாட புத்தகங்கள் வாசிப்பு மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன பண்ணிடும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைய நீங்க வளர்ப்பீங்க, கணவன் மனைவின்னு 2 பேர் வளர்க்க முடியும். என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என் மனைவி வளர்க்க முடியும். வளர்ப்பு முறையை கையாளும். இந்த 7 பேருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மீண்டும் மீண்டும் அந்த குழந்தையோடு உரையாடுகிறோம், பேசுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். நேற்றே உன்னை வர சொன்னேன், நீ வரவே இல்லை, இன்னைக்கு வந்திருக்கேன், வேலை இருந்துச்சு நான் வரல அப்படின்னு இவங்க திருப்பி உள்ள போய், இந்த பாருங்க வேலு வந்திருக்கான் என்னன்னு கேளுங்க அப்படின்னு இவர்
கணவர்கிட்ட அவங்க சொல்றாங்க. திருப்பி அவர் வந்து அந்த பண்ணையார் வந்து, என்னடா இப்பதான் வந்தியா? சரி, இந்த ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, இந்த பையன் தடுமாறி கீழே விழுந்துடுறான், நீ இந்த தரையெல்லாம் புல்லாம் வெட்டி சமன்படுத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் அந்த பண்ணையார் உள்ள வந்த பிறகு, அந்த சின்ன பையன் வந்த பிறகு அவர் தலையில கட்டியிருந்த துண்டை அவுக்கிறாரு. அந்த அம்மா வரும்போது முழங்கையில் துண்டை போடுறாரு, போட்டுக்கிறாரு. இந்த பண்ணையார் வருகிற போது அதை வந்து இடுப்புல கட்டிக்கிறார். ஒவ்வொரு முறையும் இதை செய்யறார். வயது குறைவானவர்கள் வந்தா கையில வச்சுக்கிறாரு. பெண்களை அணுகுகிற போது அவர் வந்து கையில போட்டுக்கிறாரு. ஆண்கள் வருகிற போது அதை இடுப்புல கட்டிக்கிறார், அந்த பணிவை வெளிப்படுத்தும் விதமாக. உச்சி வெயில நிலத்தெல்லாம் சுத்தப்படுத்துறாரு. திருப்பி பண்ணையார் வர்றாரு. என்ன சுத்தப்படுத்திட்டியா? சரி, போய் நீ வந்து பின்னாடி தண்ணி அடைச்சிட்டு இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணி தண்ணியை வேகமா போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பி போறாரு, வேலை செய்யறாரு. இன்னும் உச்சி வெயில் கூடுது. திருப்பி வராரு. வந்தோம்னா, என்ன வேலையை முடிச்சிட்டியா? சரி, சாப்பிட்றியா? சரின்னு சொல்றேன். உள்ள கறி சோறும் மீன் சோறும் சமைக்கிறது கமகமன்னு இருக்கு, வாசனை வருது. மாட்டு கொட்டாயில போய் அவருக்குன்னு இருக்கிற பிரத்யேகமான ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு மாட்டு கொட்டாயிலேயே சாப்பிடுவதற்கு உட்காருகிறார் வேலு. நேற்று செஞ்ச சமையல் பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி எடுத்துட்டு போறாங்க என் அம்மா சாப்பாடு கொடுப்பதற்காக அவருக்கு. அதையும் மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு சாப்பிட்டுகிறார். 10 நிமிடம் கழித்து மீண்டும் வந்து, என்ன முடிச்சிட்டியா? சாப்பிட்டு, சரி போய் நொங்கு வெட்டு. பசங்களுக்கெல்லாம் நொங்குனா ரொம்ப பிடிக்கும், நகரத்துல நொங்குலாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இந்த உச்சி வெயில் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கு. மேலே ஏறுறாரு. ஏறி நொங்கெல்லாம் வெட்டி போட்ட பிறகு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. மறுநாள் அதிகாலை எழும்பி வேலைக்கு திரும்ப கிளம்புறாரு. துண்டை வச்சுட்டு மறந்துட்டு கிளம்புறாரு. வேலுவுடைய மனைவி அழைச்சு, என்ன எப்ப பார்த்தாலும் துண்டை எடுக்காமே போக மாட்டேன், இந்த முறை துண்டை எடுக்காம போற அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கோபமா, அந்த இளவு கிடக்கு, கையில கட்டணும், இடுப்புல கட்டணும், யாரை பார்த்தாலும் துண்டை மாத்தி மாத்தி பொசிஷனை மாத்துறதே எனக்கு வேலையா போச்சு அப்படின்னு ஒரு கோபத்தோடு பேசுறாரு. பேசிட்டு பண்ணையார் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஐயான்னு கூப்பிடுறாரு. பண்ணையார் வருகிறார். கொஞ்ச நேரம் உத்து பார்க்கிறாரு வேலுவை. பார்த்துட்டு உள்ள போய் ஒரு புது துண்டை எடுத்துக்கொள்ளாங்க வந்து வேலு கையில கொடுக்கிறார். வேலு, துண்டு இல்லைன்னா உனக்கு அழகாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லு. அப்படியாக அந்த கதையை முடியும். ஒரு சாதியின் போற தாண்டவத்தை இந்த கதை எவ்வளவு அழகாக கடத்துது அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை நான் சொல்றேன். வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம், என் நண்பருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்கலைன்னா கூட போய் குழந்தைகளுக்கு போட்டுக்காங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தன் சக வகுப்பு தோழனுடைய நோட் புக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். ஆனா ஒரு உச்ச உணர்வு, ஐயோ நோட் இல்லாம அவன் தடுமாறுவானே அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். அந்த நோட்டை எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு வீட்டுக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் நான் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருப்பவர்கள் தடுக்கிறார் அந்த குழந்தை. அதெல்லாம் போக வேணாம்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் எப்படியாவது அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த நோட்டை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு புறப்படுறான். அதுதான் அந்த திரைப்படத்துடைய சாராம்சம். மற்றவர்களுடைய வலி வேதனையில அந்த திரைப்படம் அவ்வளவு எளிதாக அழகாக கடத்தியது. ஒயிட் போர்டுன்னு ஒரு திரைப்படம், சில்ட்ரன்ஸ் கதன்னு ஒரு திரைப்படம். நாம பெற்றோராக அந்த குழந்தை ஒரு சின்ன கஷ்டத்தை கூட பற்றக்கூடாதுன்னு நம்ம வாங்கி வாங்கி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த பொருளுடைய அருமையோ அந்த பொருளை வாங்கி கொடுப்பதற்காக நாம் கொடுத்த உழைப்பின் அருமையோ புரியாம கூட போயிருக்கும். இந்த 2 திரைப்படங்களையும் நீங்க போட்டு காண முடியும். அந்த குழந்தைக்கு ஒரு உழைப்பு, பெற்றோருடைய உழைப்பு எவ்வளவு உன்னதமானது. ஒரு பொருள் சாதாரணமாக ஒரு வெள்ளை பலூன், அதான் ஒயிட் பலூன், அந்த வெள்ளை பலூன் 5 ரூபாய் இருக்கும், 2 ரூபாய் இருக்கும், 1 ரூபாய் இருக்கும். அந்த பலூன் கிடைக்காம எத்தனை குழந்தைகள் தடுமாறுகிறார்கள் அப்படின்னு வாழ்க்கையுடைய இன்னொரு உன்னதத்தை அந்த திரைப்படம் அவ்வளவு அழகாக எளிதாக இருக்கிறது. இலக்கியங்கள் என்ன பண்ணிடும், ஒரு திரைப்படம் என்ன பண்ணிடும், ஒரு புத்தகம் என்ன பண்ணிடும் நம்ம நினைக்கிறோம்ல, பெரிய ரசவாதங்கள் அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள ஏற்படுத்திட்டே இருக்கு. வாரந்தோறும் ஒரு புத்தகம், வாரந்தோறும் ஒரு மிகச்சிறந்த திரைப்படங்கள் நீங்க அந்த குழந்தைக்கு காண்பித்துக் கொண்டே வாருங்கள். நீங்க எந்த அறிவுரையுமே அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியதில்லை. எது குறித்த பாடங்களையும் அந்த குழந்தைக்கு நீங்க எடுக்க வேண்டியதே இல்லை. அந்த
குழந்தை அற்புதமான மனமாற்றங்களோடு தினமும் அது கிரகிச்சு 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 மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில உங்ககிட்ட அதை பிரதிபலிக்கும், மக்கள்கிட்ட அதை பிரதிபலிக்கும், மாணவர்கள்ட்ட அதை பிரதிபலிக்கும், இந்த சமூகத்தை பிரதிபலிக்கும். ஏன்னா நாம சொல்லும்போது அந்த குழந்தைக்கு சில தடைகள் இருக்கும், உள்வாங்கிக் கொள்ளுது. எஸ் ராமகிருஷ்ணனோ, ஜெயகாந்தனோ, பிரபஞ்சனோ, வாசந்தியோ, டி ராஜராமனோ, கந்தர்வனோ அந்த குழந்தையோடு பேசுகிற போதோ, உலக திரைப்படங்கள் அந்த குழந்தையோடு பேசுகிற போதோ அந்த குழந்தைக்கு மீடியேட்டரே கிடையாது. படைப்பாளியும் அந்த குழந்தையும் நேருக்கு நேராக உரையாடி கொள்கிற பொழுது அற்புதமாக அந்த விஷயத்தை அந்த குழந்தைகளுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். நீங்க திருடாத, பொய் சொல்லாத, ஏமாற்றாத, நடிக்காதன்னு நம்ம தொண்டை தண்ணி கத்தி கத்தி செய்யற விஷயத்தை ஒரு சிறுகதையும் ஒரு நாவலும் ஒரு திரைப்படமும் அவ்வளவு எளிதாக அந்த குழந்தையை மனமாற்றம் செய்யும். ஆனால் தயவு செய்து வாரம் ஒரு புத்தகம் அப்படின்றத இலக்காக தீர்மானித்து அந்த குழந்தைக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படும். மிகச்சிறந்த திரைப்படங்கள் இன்று காண கிடைக்கின்றன. அதற்காக நீங்க செலவு செய்யும். ரொம்ப முக்கியமான பகுதி இது வாழ்க்கை. வேறு யாராலையுமே செய்ய முடியாது. நம்மளால மட்டும் இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியும். 2K கிட்ஸை நம்மளால மட்டும் வளர்க்க முடியும் நீங்க நம்புறீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதுக்கு யாரெல்லாம் துணைக்கு அழைக்க முடியும்? நான் தினமும் வந்து உட்கார்ந்து சொல்ல முடியும், விஜயன் சார் வந்து உட்கார்ந்து சொல்ல முடியாது, டைரக்டர் சொல்ல முடியாது. ஆனா இந்த பொறுப்பை இந்த படைப்பாளிகள்கிட்டையும் இலக்கியவாதிகள்கிட்டையும் மிகச்சிறந்த ஆளுமைகள்கிட்டையும் ஒப்படைக்கிறீங்கன்னா உங்க வேலை ரொம்ப சொல்லணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன முதலீடு தான். இதை நீங்க செய்து பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்ததாக நீங்க குழந்தைக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு விஷயம், மூன்றாவது இடம். ஜான் போல்ட்ங்கிற மிகச்சிறந்த கல்வியாளர் ஒரு குழந்தைக்கு 2 இடங்கள் மட்டும் போதாது, 3வது இடமும் வேண்டும் அப்படின்னு சொல்றோம். எது 2 இடம்? ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு வீடு, இன்னொன்னு பள்ளி. நீங்க 3வது இடத்தை அந்த குழந்தைக்கு காண்பிப்பதே இல்லை அப்படின்னா நம்ம குழந்தை வளர்ப்புல மிகப்பெரிய அளவுல தேங்கி நிற்கிறோம் அப்படின்னு. அதுதான் ரொம்ப வருத்தமான செய்தி. என் குழந்தை வீட்டுல இருந்து புறப்படும், நேரா பள்ளிக்கு வரும், பள்ளி முடிக்கும், நேரா வீட்டுக்கு வரும். இடையில் அந்த குழந்தைக்கு நான் எங்கேயாவது போக அனுமதிப்பேன்னா அது டியூஷன் கிளாஸா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய பெற்றோராக இருந்தால் குழந்தை வளர்ப்புல நீங்க தேங்கி நிற்கிறீங்க அப்படின்னு. அப்ப 3வது இடம்ங்கிறது எது? நூலகமாக இருக்கலாம், திரையரங்குகளாக இருக்கலாம், தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், ஓவியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், நண்பர்கள் வீடாக இருக்கலாம், உறவினர்கள் வீடாக இருக்கலாம். ஏன் இந்த 3வது இடம் இந்த குழந்தைக்கு தேவை? அந்த 3வது இடத்துலதான் குழந்தை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதுன்னு ஜான் போல்ட் குறிப்பிடுகிறார். குடும்பத்திலையும் வீட்டிலையும் கற்றுக்கொள்ள முடியாத அந்த குழந்தைக்கு கிடைக்காத அனுபவங்கள் எல்லாவற்றையுமே அந்த குழந்தை எங்கே கற்றுக்கொள்ளுதுன்னா அந்த 3வது இடத்துல கற்றுக்கொள்ளும். 3rd place. அந்த 3rd பிளேஸை எவ்வளவு தூரம் நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்களோ குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும். ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிக்கோங்க, நோய் எவ்வளவு கொடியதுன்னு அந்த குழந்தைக்கு புரியும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைச்சிக்கோங்க, ஒரு நிர்வாக மாவட்டத்தை எப்படி நடத்துவதற்கு அவர்கள் எல்லாம் முனைப்போடு செயல்படுகிறார்கள் புரியும். ஒரு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அழைச்சிக்கோங்க, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு காவல்துறை எவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் புரியும். நீதிமன்றத்திற்கு அழைச்சிக்கோங்க, எத்தனை விதமான வழக்குகள், வினோதமான வழக்குகள்லாம் அந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு, எப்படியெல்லாம் இந்த வழக்குகள் கையாளப்படுகின்றன புரியும். எத்தனை 3வது இடத்திற்கு நீங்க குழந்தையை நேரடியாக அழைத்து சென்று காண்பிக்கிறீர்களோ அத்தனை அளவுக்கு அந்த குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக சமூகத்தில் உருவாகும். 3rd பிளேஸ காமிக்கவே இல்லை, என்னுடைய குழந்தை குடும்பத்தோடும் பள்ளிகளோடு மட்டுமே முடங்கி போகக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும், நான் பாதுகாப்பானதாக அதை உணர்கிறேன் அப்படின்னு நாம் பெருமைப்பட்டுக் கொண்டால் அந்த குழந்தையை சமூக புரிதலே இல்லாத ஒரு குழந்தையாக. விருட்சங்களாக விதைகள்னு ஒரு புத்தகம், எழுத்தாளர் பாமாவுடைய புத்தகம். இதுல மலர்வழின்னு ஒரு கேரக்டர் பத்தி அவங்க எழுதுறாங்க புத்தகத்தை. மலர்வழிக்கு திருமணமானது, கிராமத்துல திருமணமாகி நகரத்துக்கு சென்னைக்கு வர வேண்டியது, வராங்க, வேலையை விட வேண்டிய ஒரு கட்டாயம். வேலைக்கு போறதுக்கு வீட்டுல அனுமதி கிடைக்கல. கடும் வலியுறுத்தலுக்கு பிறகு அவங்க போராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு ஆசிரியராக போறாங்க மலர். அங்க போன முதல் நாள் அவங்களுக்கு புரியுது, நான் கடுமையாக போராட வேண்டியது இருக்கு போல இருக்கு இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு. தனியார் பள்ளி, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளி, அங்க அவங்க ஆசிரியராக சேருகிறார். என்ன காரணம்னா அவங்க என்ன பதிய வைக்கிறாங்கன்னா அதிகாரம், புகழ், அந்தஸ்து, இதற்காக மட்டுமே
போட்டியாக அந்த குழந்தைகளை தயார்படுத்துகிறார்கள் செயற்கையாக. மனிதநேயம், அன்பு, கருணை, இரக்கம் இது குறித்து எந்த புரிதலுமே இல்லாமல் அந்த குழந்தை வளர்கிறார்கள் அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் படிக்கணும், எப்ப பார்த்தாலும் ஜெயிக்கணும், எப்ப பார்த்தாலும் மதிப்பெண் எடுக்கணுங்கிற இலக்குகளை மட்டுமே தீர்மானித்து இந்த குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். மனிதநேயத்தோடு இருப்பது, சக மனிதர்களின் வழியை புரிந்து கொள்வது, சக மனிதர்கள் மீதான அன்பை பகிர்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் இந்த குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள். பெரிய சவாலாக இருக்குமோ அப்படின்னு நம்ம மறுபடி சொல்வதாக அதை பதிவு செய்யப்படும். குழந்தைகள் நம்ம எப்படி தயார்படுத்த போறோம், யாருக்கான குழந்தைகளாக நம்ம தயார்படுத்த போறோம், எப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்ம தயார்படுத்த போறோம் அப்படிங்கிறதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக. குழந்தைகளோட பேச சொல்றாங்க. கதைக்களம் அப்படின்னு வனிதாமணிங்கிறவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கதை சொல்லக்கூடியவர். எழுத்தாளர் விழியன்கிறவர் வாட்ஸ்அப்ல தினந்தோறும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல தினந்தோறும் கதைகளை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய எழுத்தாளர். அவங்களுடைய அனுபவங்களை படிக்க வேண்டும். கதைகளை ஏன் சொல்லணும்? ஒரு குழந்தைக்கு ஏன் கதை சொல்லணும்? கதைனா வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குழந்தைக்கு 4 வயசு குழந்தை ஒரு கதையை விரும்பும், 8 வயசு குழந்தை ஒரு கதையை விரும்பும், 10 வயசு குழந்தை ஒரு கதையை விரும்பும். கதையோ அனுபவங்களோ ஏன் பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையாக இருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அட்டென்ஷன் சீக்கிங் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை அவங்களை நீங்க கவனிக்கல, அவங்க மேல அக்கறை எடுத்துக்கல அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த குழந்தை நிறைய தவறுகளை பண்ண ஆரம்பிக்கும். உதாரணமா அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பள்ளியில ஒரு ஆசிரியருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும், ஒரு மாணவருக்கும் அந்த குழந்தைக்கும் முரண்பாடு இருக்கும். அதை உங்கள்கிட்ட எத்தனையோ விதங்கள்ல சொல்லி பார்க்கலாம், வார்த்தைகளாக செயல்களாக சொல்லி பார்க்கலாம். ஆனா அது குறித்து நாம எந்த விதமான முடிவையும் தீர்வையும் அந்த குழந்தைக்கு கொடுக்காத போது அந்த குழந்தை பள்ளிக்கு நான் போகல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுமா. முதல்ல என்ன காரணம்னா, அந்த குழந்தை மீது நீங்கள் அக்கறை செலுத்துகிறீர்களா அப்படின்னு கவனிப்பதற்கும் பள்ளி போற சூழலை தவிர்ப்பதற்குமா. அப்ப இந்த குழந்தைகளை நீங்க பேசியிருந்தாங்க 3 விதமான விஷயங்கள் நடக்கிறதாக சொல்றாங்க. பெற்றோர்கிட்ட எப்போதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லையோ அப்போதெல்லாம் குழந்தை அட்டென்ஷன் சீக்கிங்குள்ள ஈடுபடுகிறது. குழந்தை பெற்றோர்கிட்ட எப்போதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லையோ அப்போதெல்லாம் குழந்தை அட்டென்ஷன் சீக்கிங்ல ஈடுபடுது. இது முதலாவது. இரண்டாவது, சொல்றதை கேட்பதற்கு யாருமே வீட்டில் தயாராக இல்லை அப்படின்ற நிலை வருகிற போது அந்த குழந்தை அட்டென்ஷன் சீக்கிங்ல ஈடுபடுது. மூன்றாவது, பிரச்சனைக்கு எந்த தீர்வையுமே சொல்லாம எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அந்த குழந்தையை குற்றவாளி ஆக்குற போது அந்த குழந்தை அட்டென்ஷன் சீக்கிங்ல ஈடுபடுது. அமெரிக்காவில் ஒரு பள்ளியில ஒரு குழந்தை பணத்தை திருடிடுது. எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த பையனை பத்தி திருடிட்டான் அப்படின்னு. அந்த பள்ளியை நடத்துகிறவர் அவருக்கு கூடுதலாக கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்ப. மீண்டும் திருடுகிறான், கொஞ்சம் காசை கொஞ்சம் காசை கொடுக்கிறார். மீண்டும் திருடுகிறான், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் காசை கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு திருடுவதை கைவிட்டு விட்டார். அப்ப வந்து கேட்கிறாங்க, இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஒருத்தன் திருடுறான், தண்டனை தானே கொடுக்கணும், கண்டிக்கணும், அப்பதான் அவன் திருட மாட்டான் அப்படின்னு பேசும்போது அந்த கல்வியாளர் சொல்றார், நான் அந்த குழந்தை மனதில் குற்ற உணர்வை ஏற்படுத்த விரும்பல. வாழ்வின் இறுதி வரை அந்த குற்ற உணர்வோடு அந்த குழந்தை பயணிக்க நேரிடும். என்றாவது ஒரு நாள் அந்த குழந்தை இந்த பழக்கத்தை விட்டுவிடும் நம்பின மாதிரியே அந்த குழந்தை அந்த பழக்கத்தை விட்டு விட்டது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நான் திட்டியிருந்தாலோ கண்டிச்சிருந்தாலோ தண்டனை கொடுத்திருந்தாலோ தான் திருடன்ற அந்த வாழ்நாள் குற்ற உணர்வோடு வாழும் அந்த சூழலை நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவர் கவலைப்படுறோம். நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல்ல இருந்து அந்த குழந்தைகளுடைய மெச்சூரிட்டி லெவல்ல நம்ம அணுகும். நமக்கு எல்லாமும் தெரிந்திருக்கும், நம்ம எல்லாமும் கடந்து வந்திருக்கோம். நாம் அந்த அனுபவ பகிர்வோடு அந்த பிரச்சனையை அணுக தெரியுங்கிற போது அதே மாதிரி இந்த குழந்தையையும் அதை அணுகணும். ஆனா அந்த குழந்தை அப்பதான் அந்த பிரச்சனையை புதுசாக அதை எதிர்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யாத நிலையில தான் அந்த குழந்தையோடு உரையாடாத போது, அந்த குழந்தையோடு கதை சொல்லல ஈடுபடாத போதுதான் அந்த குழந்தை அட்டென்ஷன் சீக்கிங்குள்ள போய் உங்ககிட்ட இருந்தும் சமூகத்திட்ட இருந்தும் துண்டித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அந்த குழந்தை ஏற்படுத்தி. நமக்கு யாருமே இல்லை, நம்ம பிரச்சனையை யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை, யாருமே இந்த குழந்தை பிரச்சனைக்கு தீர்வை சொல்ல போறதே கிடையாது. அப்படின்னா அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்துக் கொண்டு இறுதியாக எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போய்விடுவார்.
அப்ப அந்த குழந்தையோடு தினமும் பேசணும் தான். குறைந்தபட்ச கதை சொல்லல, அனுபவ பகிர்வை வீட்டுல இருக்கிறவங்க பேசணும், கதை சொல்லணும், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அந்த அனுபவ பகிர்வு மூலமா தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை பற்றின புரிதலை ஏற்படுத்தும். எங்க அப்பா எனக்கு கதை சொல்றாரு, வாழ்க்கையில எப்படிலாம் சிரமப்பட்டு நாங்க மேல வந்தோம். எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, எப்படிலாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டோம். நாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமான கதைகளை சொல்லுவாங்க. உறவினர் வீடுகளுக்கு போகும்போது, நண்பர்கள் வீடுகளுக்கு போகும்போது பல்வேறு விதமான கதைகள், அனுபவங்களை சொல்லுவோம். ஆனா இப்போது இருக்க சொல்லக்கூடிய சூழல்ல நம்ம அந்த மாதிரியான அனுபவ சூழலை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம இல்லை. ஒரு திருமணத்திற்கு போகிற போதோ, ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போகிற போதோ, ஒரு நலத்திட்டத்துக்கு போகிற போதோ அந்த குழந்தை பல்வேறு தரப்பு மக்களோடு பேசி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போது அந்த வாய்ப்பு இல்லாத நிலையில அந்த குழந்தைகள் உரையாடல் தன்மையிலிருந்தும் மாறுபடுகிறார்கள். வாழ்க்கையுடைய அனுபவங்களை பெற்றுக் கொள்வதிலிருந்தும் அந்த குழந்தைகள் மாறுபடுகிறார்கள். இரண்டு நிலைகளிலுமே அந்த குழந்தைகள் தேங்கி விடுகிறார்கள். நீங்க நிறைய குழந்தையை பார்க்கலாம், சரளமாக உரையாடுறதுல அந்த குழந்தைக்கு சிக்கல் இருக்கும். நீங்க நிறைய குழந்தைகளை பார்க்கலாம், உங்களை 5 நிமிஷத்துல கவர் பண்ணிடுவாங்க, துரு 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 துருன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு யார் அந்த ரோல் மாடலா இருக்கிறாங்க, யார் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள்? ஒரு குழந்தை பெற்றோரோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சகஜமாக உரையாட 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 தானே அந்த குழந்தைக்கு உரையாடும் திறன் வரும். எனது நண்பன் ராஜ்மோகன் ஒரு பையன், நாங்க வீடு எடுக்கிற போது ஒரு அமைதியான இடத்துல வீடு எடுக்கணும், சென்னைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒடுக்கான இடத்துல வீடு எடுக்கணும், போக்குவரத்து அதிகம் இல்லாத இடத்துல வீடு எடுக்கணும் அப்படின்னு நாங்க தேடுவோம். ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துடலாம் ராஜ்மோகன், நீண்ட நாள் நண்பர், பள்ளித்தோழன். அப்படி வீடு தேடாத காட்டி ஒடுக்கான இடத்துல 2 வீடு எடுக்கிறத 3 வீடு இருக்கிற இடத்துல வீடு தேடாத. நான் 255 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் நான் குடி போனேன். என்னுடைய குழந்தை மலையாளத்தையும் தெலுங்கையும் கன்னடத்தையும் இந்தியையும் சரளமாக பேசுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, எழுதுவதற்கு கற்றுக்கொண்டதுன்னு சொல்றேன். அது ஒரு பிரபலமான மருத்துவமனைக்கு பின்னாடி அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. என்னுடைய இளம் வயதுல அந்த அபார்ட்மெண்ட்ல நான் தங்கி இருக்கேன். என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறுவதற்காக பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து, நாடுகள்ல இருந்து குறுகிய கால வாடகைக்காக அந்த வீடுகள்ல அபார்ட்மெண்ட்ல வாடகை தங்குறாங்க. நேபாள்ல இருந்து வராங்க, பாகிஸ்தான்ல இருந்து வராங்க, பல்வேறு நாடுகள்ல இருந்து, மாநிலங்கள்ல இருந்து அந்த குழந்தை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து தங்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகளும் இங்க தங்குற போது மாலை நேரங்கள்ல அந்த குழந்தைகள் வந்து விளையாடுகிற போது வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த, வெவ்வேறு நாட்டை சேர்ந்த மக்களுடைய கலாச்சாரம், உடை, உணவு, பழக்க வழக்கம், மொழி எல்லாமே கலப்பாக மாறுகிறது. எல்லாவற்றையுமே குழந்தை எளிதாக புரிந்து கொள்ளும். நீ நம்ப மாட்ட, நான் கூட்டிட்டு வரேன், நீ பேசு. 4 குழந்தை வருது ஒரே நேரத்தில் விளையாடுறதுக்கு. ஒரு குழந்தை தெலுங்கு பேசுது, ஒரு குழந்தை கன்னடம் பேசுது, ஒரு குழந்தை மலையாளம் பேசுது, ஒரு குழந்தை ஹிந்தி பேசுது. 4 மொழியிலையும் என் குழந்தை 4 மொழியிலையும் பேசுது. அந்த குழந்தை நான் கற்றுக் கொடுக்கல, தனியா கிளாஸ் வைக்கல. வெவ்வேறு நாட்டை சேர்ந்த மக்களுடைய உணவு முறை, கலாச்சாரம், பண்பாடை என் குழந்தை எளிதாகவே கற்றுக்கொண்டது. எனவே அதிகபட்சம் 50-60 வீடுகள் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நீ போய் பாரு, உனக்கு நான் சொல்ற மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெரிய வீட்டில் போகலாம், அபார்ட்மெண்ட் நிறைய இருக்கிறாரு. ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமா இல்லையான்னு தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் நாம் அதற்கான சூழலையாவது ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பார்க்கில், விளையாட்டு மைதானங்கள்ல, நூலகங்கள்ல எல்லா விதமான குழந்தைகளும் வர்க்க வேறுபாடு இல்லாம, ஏழை பணக்காரன் இல்லாம, சாதி வேறுபாடு இல்லாம, மத வேறுபாடு இல்லாம அந்த குழந்தைகள் சகஜமாக உரையாடுகிற போதுதான் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகமும் தெரியும். சாதி ஏற்றத்தாழ்வுனா என்னன்னு புரியும், மத ஏற்றத்தாழ்வுனா என்னன்னு புரியும், பாலின வேற்றுப்பாடுனா என்னன்னு புரியும். ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி நம்ம எவ்வளவு சொல்லிக் கொடுக்கறத விடவும் அந்த குழந்தை ஆண்களும் பெண்களும் சமமாக பழகிற போதுதான் அது புரிந்து கொள்ள முடியும். நாங்க இன்னைக்கு ஸ்டேஜில் நீங்க கவனிச்சிருக்கீங்க, நான் டைரக்டருக்கு நாங்க தான் சால்வ் அனுப்பிச்சேன். நிறைய இடங்கள் அவங்களே கையை நீட்டி வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க என்ன அனுபவிக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. இன்னும் அவ்வளவு தயக்கம் இருக்கு. பெரிய பொறுப்புகள் இருக்கிறவர்கள் கூட ஆண்கள் சால்வை அணிவதற்கு கூட தயக்கப்படுறாங்க, ஆண்களுக்கு சால்வை அணிவிப்பதற்கும் தயக்கப்படுறாங்க.
இப்ப எப்படி நம்ம பாலின சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்க போறோம்? சாதியை ஏற்றத்தாழ்வை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? மத ஏற்றத்தாழ்வை எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறோம் நம்ம குழந்தைய? வீட்டுக்குள்ளேயே வளர்த்து, வீட்டுக்குள்ளேயே திருமணம் பண்ணி, வீட்டுக்குள்ளேயே அபார்ட்மெண்ட்ஸ் அந்த குழந்தைய வச்சுக்க போறோமா? அந்த குழந்தை வேலைக்கு போகுது, அந்த குழந்தை திருமணத்துக்கு தயாராக போகுது, அந்த குழந்தை பொது இடங்களுக்கு போகுது. இவ்வளவு புயல் அடிக்கும், இவ்வளவு சிக்கல் வரும்னு நீங்க கரையில இருந்து மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா எப்படியாவது கப்பலை கரை சேர்ப்பதற்கு அந்த குழந்தை தயாராவதற்கு மனசு நமக்கு முதல்ல பெருசா இருக்கும். நமக்கு முதல்ல அந்த தைரியம் இருக்கணும், அந்த துணிச்சல் இருக்கணும். அதுக்கு நாம் தயாராகணும். பெற்றோர் வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்து, வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த குழந்தையை ஒரு பிராய்லர் கோழி மாதிரி உருவாக்கி இந்த சமூகத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த குழந்தை யாருக்குமே பயன்படாது. அந்த குழந்தை புதிய மனிதர்களை எதிர்கொள்கிற போது, புதிய நாட்டுக்கு போகிற போது, புதிய மாநிலத்திற்கு போகிற போது, கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ போகிற போது மிக மிக அளவு பெரிய அளவு அந்த குழந்தை சிரமப்படும். எல்லாமே அந்த குழந்தைக்கு புதுசா இருக்கும், எல்லாமே அந்த குழந்தைக்கு வெறுப்பாங்க. யாரை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு கோபமா இருக்கும். பெண்களை எப்படி நடத்தணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன்னா நாம நடத்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி. அப்ப நாம அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்னும் 10 வருடங்கள் கழித்து அந்த குழந்தை வெளிச்சூழலுக்கு அணுகுகிற போதே இப்போதிலிருந்தே நீங்கள் பயிற்சிகள் கொடுத்தால் மட்டும்தான் அந்த குழந்தை மொழி வேறுபாடுகளை கடந்து, சாதி வேறுபாடுகளை கடந்து, மத வேறுபாடுகளை கடந்து, பாலின வேறுபாடுகளை கடந்து அந்த குழந்தை எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் எல்லாமும் தான் இந்த உலகத்துல இருக்கு. படிப்பின் அடிப்படையில, வேலை வாய்ப்பின் அடிப்படையில, கல்வி அடிப்படையில, திறமையின் அடிப்படையில கொஞ்சம் முன்னேற்றம் பின்னேற்றம் இருக்கே தவிர மனிதனாக சக மனிதனாக இந்த உலகத்துல எல்லோரும் ஒண்ணுங்கிறது அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்கலன்னா அந்த குழந்தை கல்வியில தோத்து போகும், வேலை வாய்ப்புல தோத்து போகும், முன்னேற்றத்துல தோத்து போகும், திருமண வாழ்க்கையில பெரிய அளவுல தோத்து போகும், திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல தோத்து போகும். நாம நினைச்சிருக்கோம் நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து, நிறைய வரதட்சணை வாங்கி கொடுத்து, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து, பெரிய பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைக்கு போதுமானது. ஆனா வாழ்வின் விழுமியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு. அடுத்த தலைமுறைக்கு நான் நிறைய சொத்து கொடுத்துறேன், நிறைய பிளாட்ஸ் வாங்கி கொடுத்துறேன், நிறைய பிளாட் வாங்கி கொடுத்துறேன், நிறைய கோல்டு டைமண்ட் தான் வாங்கி கொடுத்துறேன், நிறைய பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு, அதை வச்சு நம்ம பழச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்க போறோமா? வாசிப்பின் மகத்துவத்தை புரிய வைக்க போறேன், திரைப்படத்தின் மகத்துவத்தை புரிய வைக்க போறேன், தன்னம்பிக்கையின் தேவையை புரிய வைக்க போறேன், சாதி மத பாலின வேறுபாடுகளை கடந்து அந்த குழந்தையை மனிதர்களை அணுகுவதற்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது வரத்தான் செய்யும், வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், நீ கடந்து கடந்து வாழ்க்கையை ஒரு பயணமாக ரசி அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எந்த மனிதரையும் எந்த வெறுப்பும் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு நீ பழகிக்கொள் அப்படின்னு கற்றுக் கொடுக்க போறேன். இதெல்லாம் தான் நான் சொத்தா நினைக்கிறேன், இதெல்லாம் தான் நான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறேன்னு நம்ம பெற்றோராக நினைக்க போறோமா அப்படிங்கிறதுதான் நமக்கு பெரிய சவால் அடையும். நேர்மை, உண்மை, இரக்கம், கருணை, இந்த மாதிரி அறம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எந்த ஜீவனுமே இல்லாம, எந்த விதமான ஜீவனும் இல்லை அந்த வார்த்தைகளுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவமே கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா பெரிய அளவு அந்த குழந்தைகள் பாதிப்பை சந்திப்பாங்க. உங்க கண்ணு முன்னாடியே சந்திப்பாங்க. நாம நினைச்சாலும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். வாழ்வின் இறுதி வரை இந்த வார்த்தைகள் மட்டும்தான் காப்பாற்ற போகுது. எந்த சூழலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை கோடி ரூபாய் வேண்டுமானாலும் காணாம போடும், அதனால நமக்கு இழப்பு வரணும். ஆனா உண்மைதான் ஜெயிக்கும், அறம் தான் ஜெயிக்கும், நேர்மை தான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும், இறுதியாக ஜெயிக்க போறது இது ஒண்ணுதான் அப்படின்ற அந்த குழந்தைக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை எந்த சமஸ்தானத்துக்குனாலும் ஜெயிக்கும். The good soul அப்படிங்கிறதான் என்னுடைய குழந்தையின் உயர்ந்தபட்ச இலக்குங்கிறத நம்ம பெற்றோராக நம்ம என்னுடைய குழந்தையை ஒரு சிறந்த ஆன்மாவாக உருவாக்குவதுதான் என்னுடைய மிகச்சிறந்த இலக்கு. பணமோ அந்தஸ்தோ அதிகாரமோ புகழோ செல்வாக்கோ கல்வியோ வேலை வாய்ப்போ அந்த குழந்தைக்கு அப்பப்ப கிடைக்கிற டாப்பிங்ஸ், மெயின் ஃபுட். அது மெயின் ஃபுட்டுங்கிறது அறம், நேர்மை, சத்தியம், உண்மை, வாய்மை, கருணை, ஜீவகாருண்யம், இதுதான் மெயின். டாபிக்ஸ் மேலேயே நீங்க அந்த குழந்தைக்கு கவனத்தை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மெயின் ஃபுட் அந்த குழந்தை
தெரியாமலேயே கீழே நழுவும். டாப்பிங்ஸ் வாழ்க்கைக்கு கூடுதல் ருசி சேர்ப்பதற்காக டாப்பிங்ஸ் இல்லாமே சாப்பிடணும். ஐஸ்கிரீம் தானே சாப்பிடணும், டாப்பிங்ஸ் எல்லாம் தானே. ஆனா நம்ம மெயின் ஃபுட் குறித்து, அடிப்படை உணர்வுகள் குறித்து, அடிப்படை வாழ்வின் விழுமியங்கள் குறித்து நம்ம குழந்தைகளுக்கு கடத்துறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனை. எப்படி கடத்துறதுன்னா, நாம அப்படிதான் வாழணும். அதனாலதான் நம்ம கடத்துறது. நாம பொய் சொல்லாம இருக்கணும், நாம ஏமாத்தாம இருக்கணும், நாம அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்படாம இருக்கணும், நாம யாருக்கும் காலவாரி இல்லாம இருக்கணும், நாம சாதி பார்க்காம இருக்கணும், நாம மதம் பார்க்காம இருக்கணும். வீட்டுக்கு போன் வந்துச்சுன்னா அப்பா வீட்டுல இருந்து சொல்லு அப்படின்னு நாம குழந்தைக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஒன்வேல போ, என்ன தப்பு அப்படின்னு நாம குழந்தைய வலியுறுத்தக்கூடாது. எப்படியாவது நீ அந்த சூழலை ஜெயிச்சு வந்துரு, எந்த அறத்தை பத்தியும் கவலைப்படாது, நாம சொல்லிக் கொடுக்க கூடாம இருக்கணும். நம்மளுடைய பிரதிபலிப்பு தான், நாம தான் கண்ணாடி. இந்த குழந்தை நம்ம தான் அந்த கண்ணாடியாக பார்த்துக்கணும். அப்ப நான் சொன்ன எல்லா மாற்றங்களையும் நமக்குள்ளாக நாம கொண்டு வந்து நாமே சிறந்த மனிதராக மாறி ஒரு பிரதிபலிக்கிற போது நம்மை பார்க்கிற குழந்தை அப்படியே மாறாது. அதை செய்யாம குழந்தைகள்கிட்ட அதை எதிர்பார்க்கிற தகுதி நமக்கு கிடையாது. நான் பொய் சொல்லுவேன், நான் ஏமாத்துவேன், நான் எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் முன்னேறுவேன், லஞ்சம் வாங்குவேன், ஏமாத்துவேன், அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுவேன், உறவினர்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்துவேன், எல்லா விதமான அழுக்கான வாழ்க்கை முறையும் நான் பின்பற்றுவேன். ஆனா என் குழந்தை நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சாலும் தப்பு. இல்லை நான் இப்படிலாம் இருந்தா பரவாயில்ல, நீ நேர்மையா இருந்துருன்னு சொன்னாலும் தப்பு. அப்ப நான் சொன்ன எல்லா மாற்றங்களையும் நமக்குள்ளாக நம்ம கொண்டு வரோம். நாம் இலக்கியம் வாசிக்கணும், நாம் திரைப்படங்களை பார்க்கணும், நாம் மெருகேறோம். வாழ்வின் விழுமியங்கள் தான் இறுதி வரைக்கும் நம்மை காப்பாற்ற போகுது அப்படின்னு. குறுக்கு வழிகள் எப்போதுமே நேர்மையான வழிகளை விட நீளமானது. எவ்வளவு தூரம் நம்ம பயணப்பட்டாலும் குறுக்கு வழியில மீண்டும் பயணப்பட்ட அதே தூரம் நேர்வழிக்கு நம்ம திரும்ப வந்தே தீரும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் குறுக்கு வழியில முன்னேற முடியும். நேர்மையான வழிகள்ல முன்னேறதை விட ரொம்ப ரொம்ப நீளமானது குறுக்கு வழி. அதை விட ரொம்ப கொடூரம் என்னன்னா, எவ்வளவு தூரம் முன்னேறி போனாலும் மீண்டும் ஜீரோல இருந்து தான் நம்ம தொடங்க வேண்டிய இடத்துக்கு இயற்கை கொண்டு வந்தோம். அந்த உயரிய விழுமியங்களை பெற்றோர்களாக நாம கொண்டு போய் சேர்ப்பதற்கான முனைப்புகளோடு நம்ம செயல்படணும். இறுதியாக கிறிஸ்டியானவர்களுடைய ஒரு அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உரையை, ஒரு கடன் வசூலிக்கும் நிறுவனம் போய் இந்த கிறிஸ்டியானவங்க அது வேலைக்கு செய்யறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கடனை கொடுத்துருவாங்க. கடன் வசூலிக்கும் முறைகள் குறித்து நமக்கே நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு. கடன் எப்படி வசூலிக்கப்படும் அப்படின்னு எல்லா விதமான வன்முறைகளையும் பின்பற்றி அந்த நிறுவனம் கடனை வசூலிக்கும். கோவமா திட்டுறது, ஆபாசமா பேசுறது, மிரட்டுறது, சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்றது, இந்த மாதிரி எல்லா விதமான கடுமையான வழிமுறைகளையும் பின்பற்றி கடனை வசூலிக்கும். ஆனா கிறிஸ்டினாவுக்கு இந்த வழிமுறைகள்ல உடன்பாடு. ஏன் இவ்வளவு மோசமாக மனிதர்களை அணுகி இந்த கடனை வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நிறுவனத்திலிருந்து விலகி வெளியில வராங்க. தனியாக ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க. அவர் போட்ட முதல் கண்டிஷன், அந்த வேலையில வேற வேலைக்கு சேர்ந்தாம எந்த சூழ்நிலையிலேயும் ஆபாசமா பேசுறதோ, கோபத்தை காட்டுறதோ, வன்முறைகள் ஈடுபடுவதோ எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அன்பாக பேசி அந்த கடனை வசூலிப்பதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க. ஆரம்பத்துல எல்லாரும் கிறிஸ்டினாவை பார்த்து சிரிக்கிறாங்க, நக்கல் பண்றாங்க. நம்ம ஊர்ல என்னன்னா, கடன் வாங்கும் போது கடன் வாங்குறவர் நமக்கு கீழாக இருப்பார். கடனை வாங்கிட்டாருன்னா எப்படி இருப்பாரு? தருவோம் அப்படின்னா அவரு இப்ப என்ன அவசரம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான். இப்ப நாம கடன் அவர்கிட்ட வாங்கின மாதிரி நம்ம நடத்துவார். ஆனா ஆச்சரியமான மாற்றங்கள் நாள் போக்குல நடக்காது. முதல்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் கிறிஸ்டினாவுடைய நிறுவனம் படிப்படியாக கடன் வசூலிக்கிறதுல முதன்மை நிறுவனமாக மாற தொடங்கும். அன்பாக பேசுறது, அக்கறையாக பேசுறது. ஒரு வங்கி கடனை வசூலிக்கலாம் எப்படி திவாலாகிடும், அந்த கடனை வசூலித்தால்தான் மீண்டும் கடன் கொடுக்க முடியும். ஏழைகளுக்கு கடன் கொடுத்தாதான் நாட்டுல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், பண சுழற்சி இருக்கும். இப்படியாக பேசி 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 மக்களுக்கு, கடன் வாங்கின மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க எல்லாமே. கொடுத்த கடன் எல்லாம் வர தொடங்குது. கடன் திருப்பி செலுத்தியவர்களுக்கு மீண்டும் கடன் கொடுக்கிறார்கள்.
அந்த நிறுவனம் மிகச்சிறந்த கடன் வசூலிக்கும் நிறுவனமாக விருதுகள். அன்பாக அணுகினால், மென்மையாக அணுகினால், நேர்மையாக அணுகினால், உண்மையாக அணுகினால் இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்ற வாதத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அன்புதான் அடிப்படை, அன்புதான் வாழ்வின் அடிப்படை. அன்புனால சாதிக்க முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லைங்கிற அந்த பாடத்தை இந்த குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒருபோதும் மனிதர்களை அவச்சொல்லால, ஆபாச சொல்லால, கோபத்தால அந்த குழந்தையை அணுகுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது. எல்லாத்தையும் அன்பாக சாதிக்கணும். அந்த குழந்தை எப்படிப்பட்ட இடத்திற்கு போகணும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கிறீர்களோ அப்படி இயற்கையும் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அந்த இடத்திற்கு போவதற்கு அந்த குழந்தையை தகுதிப்படுத்தி இருக்கிறீர்களா, அந்த குழந்தை தகுதியா இருக்கிறா அப்படிங்கிறதுதான் முக்கியம். நாம நினைக்கலாம் மிக உயரிய அந்தஸ்துக்கு அந்த இடத்துக்கு வரணும் அந்த குழந்தை நினைக்கலாம். சாத்தியக்கூறுகளும் இயற்கையிட்ட இருக்கிறோம். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு அந்த குழந்தை வருவதற்கான சாத்தியக்கூறுகளை, சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறீங்களா, தகுதிப்படுத்துறீங்களா அந்த குழந்தைய? ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இந்த குழந்தை அப்படியே களிமண், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த குழந்தைக்கு எந்த வன்மமும் இருக்காது, எந்த பொய்யும் ஒரு குழந்தைக்கு இருக்காது, எந்த விதமான புரட்டும் ஏமாற்றமே அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்ப யார் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க? இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு? குழந்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருது, நம்ம கிட்ட வருது, நம் மூலமாக அந்த இயற்கை தந்திருக்கு. இப்ப யார் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம்? நாம தான் கற்றுக் கொடுக்குறோம். அந்த குழந்தை கற்றுக் கொடுத்துட்டு நீ சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்துல போய் நீ இருந்துடணும் அப்படின்னா எப்படி இயற்கை சம்மதிக்கும்? அநியாயங்களை மனிதர்கள் ஜெயிக்க வைக்கிறார்கள், நியாயங்களை இயற்கை ஜெயிக்க வைக்கிறது. நியாயங்களை மட்டும்தான் இயற்கை எப்போதும் ஜெயிக்க வைக்கும். அநியாயங்களை இயற்கை ஜெயிக்க வைக்கவே வைக்காது, எவ்வளவு முயற்சித்தான். வாழ்வின் விழுமியங்களை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இயற்கையே அந்த குழந்தையை வெற்றி பெற வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை பெற்றோராகிய உங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.